அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு 2026 குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜோதிடம் என்பது 100%, 90% நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தக்கூடியதாக அமையும், 10% மாறக்கூடியதாக அமையும். ஆனால் ஆன்மீக அடிப்படையில் தவ வலிமைப்படுத்தல்கள் கருத்துக்கள் என்பது 100% பொருந்தக்கூடியதாக அமையும். ஜோதிடத்தையும் வெல்லக்கூடிய அமைப்பு இந்த தவ வலிமை பெற்ற நபர்கிட்ட இருக்குது. அது அதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பட்டியல் எடுத்தார், ராமலிங்க அடிகளார், இவங்களாம் மனிதர்களாக இருந்து இறைவனாக மாற்றப்பட்டவர்கள். அதுக்கு மிக முக்கியம் அவங்களுடைய தவ வலிமை தான். பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா, முற்காலத்தில் ராகவேந்திரா சாமியடிகள், பாபா சாமியடிகள், இவங்களாம் அந்த தவ வலிமையால் அபூர்வ சக்திகளை பெற்றவர்கள். யாராக இருந்தாலும் அந்த தவ வலிமையை பயன்படுத்தக்குள்ள அவங்களுடைய வாக்கு பலிக்க ஆரம்பிச்சிடும். இது சில பேர்கள் நம்ப மாட்டாங்க, பல பேர்கள் நம்புவாங்க. ஆனால் அது உண்மை. ஒரு மனிதர்கிட்டையும் இறைவன் இருக்கிறார். அந்த இறைவனை உணர்ந்து அவங்க தவத்தில் அமர்ந்து அவங்க மனதில் இருந்து அந்த இறைவனை உணர்ந்தாங்கன்னா அவங்களுடைய வார்த்தைகள் பலிக்கப்படும். அவங்கக்கிட்ட ஜோதிடம் தோற்று போகும். கருத்தில் கொள்ளுங்கள். ஜோதிடம் என்பது பஞ்சபூதங்கள் அடிப்படையில் நடைமுறையில் உள்ளது. இந்த தவம் என்பது இறைவனால் அருளக்கூடியது. கருத்தில் கொள்ளுங்கள். உலகத்தில் பிறந்த ஒரு மனிதனுக்கும் இறையருள் 100% உண்டு. அதை சரியான முறையில் பயன்படுத்தினால் அவர்களுடைய வாக்கு பலிக்கும். அதாவது மழை பெய்யணும்னா பெய்யும், வெயில் அடிக்கணும்னா அடிக்கும், சூறாவளி காற்று வரணும்னா வரும். எது வேணாலும் செய்யலாம். வாய் பேச முடியாதவங்களை பேச வைக்கலாம். மூளை வளர்ச்சி கொண்டவங்களை அவங்க அதாவது அவங்க அந்த அவங்களுடைய அந்த மனதை மாற்றலாம். இதெல்லாம் இந்த ஆன்மீகத்தில் தப வலிமையால் செய்யக்கூடிய 100% உண்மை. அதை புரிஞ்சுங்க. நிறைய பேர் தெரியாது. இதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கேன். அதனால்தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. இப்போ நம்ம இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த துலா ராசி இந்திய குரு பயிற்சி பார்த்திங்கன்னா, சமுதாயத்தில் அந்தஸ்து மதிப்பு மரியாதையும் வழங்கக்கூடிய குரு பயிற்சியாக துலா ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் உச்சம் பெற்று குரு பகவான் அமைகிறார். 10இல் குரு வந்தால் பதவி பறிபோகும் என்பது பொதுவான பழமொழி. இந்த துலா ராசிக்கு குரு பகவான் அங்கு உச்சம் பெறுவதால் கெடுபலன்கள் குறைந்து வேலை மற்றும் தொழில்களில் புதிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களும் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இப்போ இந்த வாக்கிய பஞ்சாபடி பார்த்திங்கன்னா, வைகாசி மாதம் 12ஆம் நாள், ஆங்கில தேதி 26/5/2026, செவ்வாய்க்கிழமை பகல் 11:08 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து புனர்பூச நட்சத்திரம் கடக ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார். திரிகணிதம்படி வைகாசி மாதம் 18ஆம் நாள், ஆங்கில தேதி 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பகவான் பயிற்சியானார். இப்போ இந்த துலா ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு பகவான் துலா ராசிக்கு 10ஆம் இடமான கடகத்தில் அமர்கிறார். 10இல் குரு அமர்வது துலா ராசிக்கு ஒரு கர்மயோகியாக மாறும். அதாவது எப்போதும் வேலையில் மும்முரமாக இருப்பார்கள். குருவின் பார்வைகள் துலா ராசிக்காரர்களுக்கு 2, 4 மற்றும் 6ஆம் இடங்களில் விழுவதால் குடும்ப வருமானம் உயரும்.
வாகன யோகம் உண்டு மற்றும் கடன் தொல்லைகள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குருவின் 2ஆம் இடத்து பார்வையால் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை கூடும். துலா ராசிக்காரர்களுக்கு பேச்சில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வீட்டில் தடைப்பட்டு இருந்த சுபகாரியங்கள் கைகூடும். 4ஆம் இடத்து பார்வையால் தாயாரின் உடல்நிலை சீராகும். சொத்து சம்பந்தமான இழுபறிகள் சாதகமான முறைக்கு வரும். பொருளாதார நிலை சீராக இருக்கும். வருமானம் பல வழிகளில் வரும். 2ஆம் இடத்து குரு பார்ப்பதால் சேமிப்பு உயரும். புதிய வீடு அல்லது நில வாங்க முயற்சிகள் வெற்றி கிட்டும். பழைய கடன்களை திருப்பி செலுத்தும் சூழ்நிலை உருவாகும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. எதிர்காலத்துக்கு முதலீடுகளில் ஆர்வம் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தும். தொழிலில் புதிய உத்தியோகங்களை கையாளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதுவரை மந்தமாக இருந்த வியாபாரம் விறுவிறுப்புடன் நடைபெறும். புதிய கலைகளை தொடங்குவார்கள். அரசு வழி லாபங்களும் கிடைக்கும். கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு சிறு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் விழிப்புணோடு இருப்பது நல்லது. லாபத்துக்கு தட்டுப்பாடு இருக்காது. நிலம் மற்றும் கட்டிட தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமான நாளாக கருதலாம். உதயத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு திருப்பு முனை. 10ல் குரு உச்சம் பெறுவதால் சிலருக்கு பெரிய பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரும். வேலையில் உங்களுக்கு ஆதிக்கம் அதிகரிக்கும். இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும். மேல் அதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டுவார்கள், அங்கீகரிப்பார்கள். சக ஊழியர்கள் பொறுமைக்கு ஆளாக நேரிடும். அதனால் நீங்கள் மிக கவனமாக இருக்கணும். அதாவது சக ஊழியர்கள் அதாவது உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் மிக கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நீண்டகால நோய்கள் குணமாகும். உடல் புத்துணர்ச்சி பெறும். எனினும் வேலை பளு காரணமாக அவ்வப்போது சோர்வு ஏற்படலாம். முறையாக உணவு பழக்கம் இருந்தால் இந்த உடல் சோர்விலிருந்து உற்சாகத்தோடு உடலை மாற்றிக்கொள்ளலாம். இந்த துளாராசி பெண்களுக்கு இது மிகவும் அனுகூலமான காலமாகும். குடும்பத்தில் துளாராசிக்கு பெண்களுடைய கை ஓங்கும். கணவன் மற்ற பிள்ளைகளால் பெருமை அடைவாங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த நகைகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த துளாராசி பெண்களுக்கு ஏற்படும். துளாராசி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். குருவின் பார்வை வலுவாக இருப்பதால் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆராய்ச்சித்துறை மற்றும் தொழில்நுட்பத்துறை மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். உயர்கல்வியாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பயிற்சி துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி தரும். துளாராசிக்காரர்களுடைய பரிகாரம் பார்த்தீங்கன்னா சங்கட சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடலாம். நீங்கள் பிறந்த நட்சத்திர நாளில் அவசியம் குலதெய்வ வழிபாடு செய்வது மிக சிறப்பான பலனை தரும். வியாழக்கிழமைகளில் நவகிரக குருவுக்கு நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். செவ்வாய் அல்லது வியாழக்கிழமைகளில் ஏழைகளுக்கு தயிர் சாதம் அல்லது அன்னதானம் செய்வது மன நிம்மதியும் அபூர்வ வளர்ச்சியை ஏற்படுத்தி தரும். இப்போ சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த குரு பயிற்சி துளாராசிகளுக்கு பணி மேம்பாட்டையும் செல்வாக்கையும் தரும். உழைப்புக்கேற்ற ஊதியமும் சிறப்பான பேரும் புகழும் பெறக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி தரும். எது எப்படி இருந்தாலும் இந்த துளாராசிக்காரர்கள் ஒருவேளை கூட உண்ண முடியாத ஏழை எளியவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க.
அவங்கள் உங்களுடைய கண்ணில் தென்பட்டால் அவங்களுக்கு வயிறார உணவு வாங்கி கொடுங்கள். உங்களுடைய பூர்வ புண்ணிய கருமாங்கள் கழிந்து நற்பணிலே விடையும் நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.